தினமலர் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். வர இருக்கிற வாக்கிய பஞ்சாங்கப்படி சனிப்பெயர்ச்சி மார்ச் மாதம் 6ஆம் தேதி காலை 8:24 மணிக்கு கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பிரவேசம் செய்கிறார் சனி பகவான். 2028ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் வரைக்கும் மீன ராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த சனி பகவானினுடைய சஞ்சாரம் 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் என்பதை பார்க்கலாம். பொதுவாக பலன்கள் முதலில் நம்ம பார்க்கும் பொழுது உலக அளவில் நிறைய மாற்றங்கள் அரசியல் சார்ந்ததாக இருக்கட்டும் மற்றும் இப்பொழுது நம்ம பார்த்து கொண்டிருக்கக்கூடிய போர்க்களங்களாக இருக்கட்டும், நிறைய மாற்றங்கள் உலக அளவில் வரும். இந்தியாவை பொறுத்த மட்டில் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகம் இருக்கும். தற்பொழுது நமக்கு இருக்கக்கூடிய இந்த கால சூழ்நிலையில் அதிகமான வெப்பமும் அதிகமான மழையும் இந்த சனியினால் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆகையினால் நமக்கு தெற்கில் இருக்கக்கூடிய அந்த கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி, ரொம்ப டவுன் சவுத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் அதிக வெப்பநிலையினாலும் அதிகமான மழையினாலும் இந்த வருடத்தில் அவர்களுக்கு பாதிப்புகள் வரக்கூடியது. நிலநடுக்கங்கள், உலக அளவில் நிலநடுக்கங்கள் அதிகமாக இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு சில விஷயங்கள் சனி பகவானால் நமக்கு இந்த தாக்கங்கள் ஏற்படும். குருவின் வீட்டிற்கு வரக்கூடிய இந்த சனியினுடைய மாற்றமானது ஆன்மீக தலைவர்கள் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களுக்கு போராட்டங்களுடன் மக்கள் ஆன்மீகத்தில் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதும் சனி பகவானினுடைய ஒரு தன்மை. இது குரு பகவான் நமக்கு ஜூன் மாதம் மாறுகிறார். அதனால் குரு பகவானினுடைய பார்வை 9ஆம் இடத்தில் சனியின் மேல் படுவதனால் ஒரு குரு சனியினுடைய ஒரு சண்டாள யோகமாக உலகத்திற்கே அமைகிறது. இதனுடைய பலன்கள் 12 ராசிக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களுக்கு 7.5 சனி ஆரம்பிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த 7.5 சனியில் மேஷராசி அன்பர்களுக்கு நன்மைகள் பலவிதமாக நடைபெறப் போகிறது. 60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு ஒரு 3வது சுற்றாக சனி பகவான் இருந்தால் அவர்களுக்கு ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மருத்துவ செலவுகள் விரைய செலவுகளாக வரும். மத்திய வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம், வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்கக்கூடிய விஷயமாக இந்த மத்திய வயதில் இருக்கிறவர்களுக்கு ஒரு நல்ல சுப விரயமாக அமைகிறது. இளைஞர்களுக்கும் பள்ளி பருவத்தில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கும் படிப்புக்காக செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும். ஆகையினால் இந்த விரைய சனியினால் மேஷராசி நேயர்கள் வருத்தப்படவோ கவலைப்பட வேண்டிய அவசியமோ இல்லை. குரு பகவானின் மாற்றமானது உங்களுக்கு வீடு கண்டிப்பாக வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அல்லது வெளிநாடு சென்று சம்பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சனி பகவானும் குரு பகவானும் உங்களுக்கு கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார். ஆகையினால் மேஷராசி நேயர்கள் இந்த சனி பெயர்ச்சியில் அதிகமான ஆஞ்சநேயர் வழிபாடையும் மற்றும் சக்கரத்தாழ்வார் வழிபாடையும் எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி ஒரு விரைய சனியாக இருந்தாலும் நன்மையை கொடுக்கும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சியானது பல வகையான லாபத்தை கொடுப்பதாக அமைகிறது. வேலையில் மாற்றங்கள், வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றம், வேலைக்கான வரவேண்டிய பண பாக்கிகள் வருவது, இது அனைத்துமே உங்களுக்கு ஒரு பெரிய உயர்வினை கொடுப்பதாகவே அமைகிறது. ரிஷபராசி அன்பர்களுக்கு மனதில் இதுவரையில் இருந்து வந்த ஒரு பய உணர்வு நீங்கும். வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல தெளிவான சிந்தனையுடன் முடிவெடுக்கலாம். மற்றும் இவர்களுக்கு பங்கு சந்தையின் முதலீடுகள், வரவேண்டிய பணபாக்கிகள் அனைத்தும் லாபமாகவே அமைகிறது. குரு பகவானின் மாற்றமானதும் மற்றும் சனி பகவானினும் மாற்றம் இந்த வருடம் மட்டுமல்லாமல் அடுத்த 2.5 ஆண்டு காலம் சனி பகவான் லாபத்தில் இருப்பதனால் மிக்க ஒரு அருமையான சனிப்பெயர்ச்சி ரிஷபராசி நேயர்களை பொறுத்த மாட்டில். இவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமண யோகங்கள், பிள்ளைகளுக்கு திருமண யோகங்கள் மற்றும் வெளிநாடு சென்று படிக்க வேண்டிய முயற்சிகளில் வெற்றி, வேலை கிடைப்பதற்கான வெற்றிகள், அனைத்து விதமான வெற்றிகளையும் வாழ்க்கையில் ஒன்று சேர பார்க்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு அமைகிறது. ஆகவே ரிஷபராசி அன்பர்கள் மிகவும் ஒரு மகிழ்ச்சியுடன் இந்த சனிப்பெயர்ச்சியை வரவேற்கலாம். இவர்கள் இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டத்தில் அடுத்த 2.5 ஆண்டு காலம் நீங்கள் வணங்க வேண்டியது அனைத்து விதமான கிருஷ்ணர் ஆலயங்களுக்கு செல்லலாம். பிருந்தாவன், துவாரகா போன்ற ஸ்தலங்களுக்கு சென்றும் கிருஷ்ணரை வணங்கலாம். அவசியம் நீங்கள் செல்ல வேண்டிய இடம் குருவாயூர்.
மிதுன ராசி நேயர்கள், மிதுன ராசி நேயர்களுக்கு 10ஆம் இடத்தில் வரக்கூடிய சனி பகவான் தொழிலில் நல்ல அபிவிருத்தி, புதிய மனிதர்களை சந்திப்பது, புதிய விதமாக உங்களினுடைய தொழிலில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம். இந்த சனி பெயர்ச்சி அன்று சனி பகவான் சுக்கிரனுடன் சேர்ந்திருப்பது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். மிதுன ராசி நேயர்களுக்கு ஒரு குபேர யோகத்தை கொடுக்கக்கூடிய இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு பலவிதமான பொறுப்புகளும் உங்களை வந்து சாரும். ஒரு மிகப்பெரிய தலைமை வாய்ப்புகள் வருவதற்கும், ஒரு நிறுவனத்திற்கு தலைமை தாங்கக்கூடிய ஒரு சில விஷயங்களும் உங்களை தேடி வரும். அடுத்த 2.5 ஆண்டு காலத்தில் வரக்கூடிய குரு பெயர்ச்சியும் உங்களுக்கு மிகவும் சாதகமாக அமைகிறது. வைகாசி மாதத்தில் குரு பகவான் தன ஸ்தானமாகிய 2ஆம் இடத்தில் உச்சபலம் பெற்று இருப்பது உங்களுக்கு மிகப்பெரிய பலத்தை கொடுக்க போகிறது. மிதுன ராசி நேயர்கள் அடுத்த 2.5 ஆண்டு காலம் சனி பகவானுக்காக ஒரு பரிகாரம் செய்ய வேண்டுமானால் அனைத்து விதமான அம்மன் ஆலய வழிபாடுகளை நீங்கள் மேற்கொள்ளலாம். குரு பகவான் இருக்கக்கூடிய ஸ்தலங்களுக்கும் சென்று வழிபட்டால் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை தரும். கடகராசி அன்பர்கள், கடகராசி அன்பர்களுக்கு தொழில் செய்பவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய லாபத்தை தரக்கூடியதாக அமைகிறது இந்த சனி பெயர்ச்சி. பாக்கியத்திற்கு வரக்கூடிய சனி பகவான் அஷ்டம சனியிலிருந்து ஒரு பெரிய நிவர்த்தி. குரு பகவானும் ராசிக்கு வந்து ஒரு உச்சபலத்தை பெறுவதனால் குரு பகவான் மற்றும் சனி பகவானின் அனுகிரகம் கடகராசி நேயர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை அவர்கள் வாழ்க்கையில் கொடுக்கும். பிரிந்தவர்கள் ஒன்று சேருவது, பெற்றோர்கள் பிள்ளைகளை பிரிந்திருப்பதும், பிள்ளைகள் பெற்றோர்களை பிரிந்திருப்பதும், கணவன் மனைவி பிரிவினைகள், இப்படிப்பட்ட பிரிவினைகள் அனைத்தும் உறவுகள் ஒன்று கூடக்கூடிய ஒரு சனிப்பெயர்ச்சியாக அமைகிறது. கூட்டு தொழில் மற்றும் தொழிலில் இருந்து வந்த முடக்கங்கள், கூட்டு தொழிலில் இருந்து வந்த மனக்கசப்புகள் இது அனைத்தும் விலகும். கடகராசி அன்பர்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கை காத்திருக்கிறது. ஒன்றுமே இல்லாமல் தரைமட்டமாக இருப்பவர்களுக்கும் அதில் ஒரு துளிர் வந்து அது மிகப்பெரிய மரமாக வளருவதற்கு சனி பகவான் அருள் புரிவார். அடுத்த 2.5 ஆண்டு காலம் சனி பகவான் 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கடல் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயங்களை சென்று தரிசனம் செய்யலாம். மறவாமல் இவர்கள் ராமேஸ்வரம் மற்றும் காசி சென்று இந்த 2 இடங்களிலும் சிவபெருமானை வழிபட்டால் இவர்களுக்கு நல்லது. சிம்மராசி அன்பர்கள், சிம்மராசி அன்பர்களுக்கு அஷ்டமத்தில் வரக்கூடிய சனி பகவான் சற்று ஒரு சோதனை காலம் என்றே சொல்லலாம். மனதில் ஒரு தைரியத்தை குறைத்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அமைகிறது. தற்பொழுது கேது பகவான் உங்கள் ராசியில் இருப்பொழுதும், அடுத்தது சனி பகவான் 8ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த கால சூழ்நிலைகளில் சிம்மராசி அன்பர்கள் உடல் ஆரோக்கியத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இவர்களுக்கு வருவது இந்த சனிப்பெயர்ச்சியில் மட்டுமல்லாமல் ராகு கேத்துனாலேயும் தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து போகலாம். வேலை இடத்தில் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது. குரு பகவான் உங்களுக்கு 12ஆம் இடத்தில் வருவதும், சனி பகவான் 8ஆம் இடத்தில் இருப்பதும் சற்று பொருளாதாரத்தில் ஒரு குறைவை ஏற்படுத்தி கொடுக்கும். மிகப்பெரிய மாற்றம் வர வேண்டுமென்றால் ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடும் ஆலய தரிசனங்களும் தான தர்மங்களும் சிறந்தது. அனைத்து விதமான நன்மைகளும் ஆஞ்சநேயரை சென்று வணங்கும் பொழுது உங்களுக்கு வந்து சேரும். ஆனந்த மங்கலம் மயிலாடுதுறை அருகில் இருக்கக்கூடிய இந்த ஆலயத்தில் தசபுஜ ஆஞ்சநேயர் இவரை சென்று வழிபாடு செய்து ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் நரசிம்மர், சக்கரத்தாழ்வார் அல்லது ஆஞ்சநேயர் இவர்களுக்கான தீபம் ஏற்றி வழிபாடுகளை செய்ய சனி பகவானின் தாக்கமானதும் மற்றும் கேது ராகுவினால் ஏற்படக்கூடிய குழப்பங்களும் குறையும். கன்னிராசி அன்பர்கள், கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டமானது ஒரு கண்டகச்சனியாக வருகிறார். இருந்த போதிலும் வரக்கூடிய வைகாசி மாதத்தில் குரு பகவான் இவர்களுக்கு லாபத்தில் வருவது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். கன்னிராசி நேர்களுக்கு லாபத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 7ஆம் பார்வையாக சனி பகவான் பார்வையில் இருப்பதனாலும் மிகப்பெரிய நல்ல மாற்றத்தை கொடுப்பார். திருமண யோகங்கள் வருவதும், வெளிநாடு சென்று இவர்கள் வாய்ப்பினை தேடுவதும், நல்ல வேலை வாய்ப்புகள் இவர்களை தேடி வருவதும் ஒரு மனதில் குழப்பங்களை தீர்க்கும். ஆகையினால் கன்னிராசி நேயர்கள் கண்டகச்சனியை கண்டு பயப்பட வேண்டாம். கேது பகவானும் இவர்களுக்கு லாபத்தில் செல்லக்கூடிய காலத்தில் கன்னிராசி அன்பர்களுக்கு லாபத்தில் குருவும் கேத்துவும் அமர்ந்திருப்பதனால்
இறை அனுகிரகம் பரிபூரணமாக உண்டு. கன்னிராசி அன்பர்கள் இந்த அடுத்த 2.5 ஆண்டு காலம் கண்டகச்சனி காலத்தில் இவர்கள் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமை தோறும் எள் தீபம் ஏற்றி பிரார்த்தனைகளை செய்யலாம். ஒரு முறையாவது திருநள்ளாறு சென்று நலதீர்த்தத்தில் இவர்கள் நீராடி மற்றும் அங்கு தர்பாரண்யேஸ்வரர் ஆலயத்தில் பிராணாம்பிகை மற்றும் சனி பகவானை வணங்கி வந்தால் இவர்களுக்கு கண்டகச்சனியிலிருந்து நிவர்த்தி கிடைக்கும். துலாம் ராசி அன்பர்கள். துலாம் ராசி அன்பர்களுக்கு 6ஆம் இடத்தில் சனி பகவான். கடன் வாங்குவதையோ கொடுப்பதையோ தவிர்க்க வேண்டும். ரோகம் மற்றும் ருணம் ஆகையினால் உடல் ஆரோக்கியம் மற்றும் கடன் இந்த இரு விஷயங்களிலும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அகோபலத்தில் இருக்கக்கூடிய நவ நரசிம்மரையும் சென்று வணங்கி நரசிம்ம பெருமானுக்கு சனிக்கிழமை தோறும் விரதம் இருந்து இவர்கள் வணங்கி வந்தால் இவர்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் மற்றும் ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் விலகும். ஒவ்வொரு மாதம் சுவாதி அன்று இந்த துலாம் ராசி நேயர்கள் நரசிம்மருக்கு பானக நெய்வேத்தியம் செய்து வழிபட்டு வந்தாலும் நல்ல ஒரு மாற்றம் இவர்களினுடைய வாழ்க்கையில் ஏற்படும். குரு பகவான் 10ஆம் இடத்திற்கு வரக்கூடிய காலகட்டத்தில் வரக்கூடிய வைகாசி மாதத்திற்கு பிறகு இவர்களுக்கு கடன் பிரச்சனைகள் அதிகரிக்கும். ஆகவே வேலையை விட்டு செல்லுவதோ அல்லது வேறு வேலைக்கு மாற்றம் செய்வதையோ இவர்கள் தவிர்க்கலாம். துலாம் ராசி நேயர்கள் சமயோஜித புத்தியுடன் செயல்பட்டால் இந்த சனிப்பெயர்ச்சி இவர்களுக்கு நன்மையை தரும். விருச்சிக ராசி அன்பர்கள். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி பூர்வ புண்ணிய ஸ்தானமான 5ஆம் இடத்திற்கு சனி பகவான் வருகிறார். இந்த சனி பகவானின் வருகை இவர்களுக்கு குழந்தைகள் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையே மனஸ்தாபங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் உங்களினுடைய நண்பர்கள் மூலமாக பிரச்சனைகள் வரலாம். 4ஆம் இடத்தில் ராகு, 10ஆம் இடத்தில் கேது, 5ஆம் இடத்தில் சனி பகவான். குரு பகவானின் மாற்றத்திற்கு பிறகு விருச்சிக ராசி நேயர்களுக்கு சற்று மாற்றங்கள் ஏற்படும். விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த 5ஆம் இடத்தில் வரக்கூடிய சனி பகவானுக்கு ஒரு சில பரிகாரங்களோ அல்லது ஆலய தரிசனங்களோ இவர்களுக்கு நல்லது. சனிக்கிழமை தோறும் காகத்திற்கு உணவளிப்பதும் மற்றும் ஆலயங்களில் இருக்கக்கூடிய கோஷாலாவை சென்று பராமரிப்பது, பௌர்ணமி திதிகளில் பசுமாடுகளுக்கு உணவளிப்பது, இது அனைத்தும் உங்களுக்கு இந்த சனி பகவானினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் விலகும். தனுசு ராசி அன்பர்கள். அர்த்தாஷ்டம சனியினால் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கிடையே பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானின் சஞ்சாரம் வீடு வாங்குவதில் பிரச்சனைகள் மற்றும் குடியிருப்பு, நீங்கள் வீடு கட்டுவதோ அல்லது வாங்கி விற்பதோ இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் அதிக கவனத்துடன் இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாகும். கேது பகவானும் குரு பகவானும் இவர்களுக்கு 8ஆம் இடத்தில் பின்னாடி சஞ்சாரம் செய்கிறார்கள். ஆகவே திருமணமான தம்பதியினருக்கிடையே மனதளவில் சில சஞ்சாலங்களும் மற்றும் குடும்பத்தில் சில பிரச்சனைகளும் வந்து போகலாம். மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாகும். தனுசு ராசி நேயர்களுக்கு 2 குடைய சனி பகவான் 4ஆம் இடத்தில் இருப்பதனால் உங்கள் வார்த்தைகளால் குடும்பத்தில் பிரச்சனைகள் வரும். ஆகவே நீங்கள் பேச்சுகளை குறைத்து கொண்டு உங்கள் வார்த்தைகளில் கவனமாக இருந்தால் வரக்கூடிய இந்த சனிப்பெயர்ச்சியை சமாளிக்கலாம். பரிகாரமாக மகாவிஷ்ணு ஆலயங்கள் தரிசனமும் மற்றும் 108 திவ்ய தேசங்களில் முடிந்த வரையில் சென்று திவ்ய தேசங்களை தரிசித்து விட்டு வந்தால் குரு, ராகு, கேது மற்றும் சனிக்கு பரிகாரமாகும். மகர ராசி அன்பர்கள். மகர ராசி அன்பர்களுக்கு 7.5 சனி விடுபடக்கூடிய ஒரு காலம். இந்த 7.5 சனி விடுபடுவதனால் மனதளவில் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு தைரியமும் உற்சாகமும் தெம்பும் உங்களுக்கு வந்து சேரும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் ஆசீர்வாதங்கள் அலுவலக விஷயமாக மாற்றங்களை நீங்கள் பார்க்கலாம். உங்களினுடைய தேவைகள் பூர்த்தியாகும். 2 சக்கர வாகனங்கள், 4 சக்கர வாகனங்கள், வீடு வாங்குவது, திருமணம், குழந்தை, இப்படிப்பட்ட சுப காரியங்கள் உங்கள் இல்லங்களில் நடந்து கொண்டே இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் குழந்தைகளால் உங்களுக்கு மன நிம்மதியும் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். மகர ராசி அன்பர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சியானது சனிக்கிழமை நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு தீபம் ஏற்றுவதும் மற்றும் இவர்கள் முருகன் ஆலய வழிபாட்டை செய்து கொண்டால் 7ஆம் இடத்திற்கு வரக்கூடிய குரு பகவானால்
அனுகூலங்கள் பெருகும். கும்பராசி நேயர்கள், கும்பராசி நேயர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி ஜென்மச்சனியிலிருந்து விடுதலை. ஆகவே பாதச்சனிக்கு வரக்கூடிய இந்த கும்பராசி அன்பர்களுக்கு மனதளவில் ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம். குடும்பத்தில் பலவிதமான குழப்பங்கள் இருந்த போதிலும் இந்த சனி பகவானினால் குழப்பங்கள் குறையும். வெளிநாடு சென்று வேலை செய்பவர்கள், வீசா பிரச்சனை இருப்பவர்கள், இது அனைத்தும் இந்த சனிப்பெயர்ச்சியினால் உங்களுக்கு தீரப்போகிறது. ஸ்ரீ ராமபிரானின் ஆலய தரிசனங்கள் உங்களுக்கு நல்லது. பத்ராச்சலத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீராமரை சென்று வணங்கினால் உங்களுக்கு ஒரு நல்ல மன நிம்மதியும் மற்றும் ஆந்திர மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆலயங்கள் மிகவும் விசேஷம். ஸ்ரீசைலம் சென்று அங்கு இறைவனை வழிபாடு செய்வது, பத்ராச்சலம், அகோபிலம், இப்படி கோதாவரி நதிக்கரையில் இருக்கக்கூடிய ஆலயங்கள், இது அனைத்தும் உங்களுக்கு மிகுந்த ஒரு பெரிய பலத்தை கொடுக்கும். கும்பராசி நேயர்கள் அவசியம் இந்த 2.5 ஆண்டு காலகட்டத்தில் பூரி ஜெகநாதரை சென்று வழிபட்டால் இந்த சனி பகவானினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தீரும். மீனராசி அன்பர்கள், ஜென்மச்சனியில் இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி குரு பெயர்ச்சிக்கு பின்னால் மிகுந்த ஒரு நன்மையை தரக்கூடிய ஒரு காலகட்டம். 5ஆம் இடத்திற்கு வரக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளையும் கொடுப்பார். ஜென்மச்சனியினால் ஒரு 6 மாத காலம் சற்று உங்களுக்கு ஒரு மனக்குறைகள் இருக்கலாம். புதிய கடன் முயற்சிகள் மற்றும் வியாபார சம்பந்தப்பட்டதை இந்த வருடத்தின் இறுதியில் முயற்சி எடுத்தால் நன்மைகள் நடக்கும். மீனராசி அன்பர்களுக்கு ஜென்மச்சனி சற்று மனதில் குழப்பங்களை கொடுக்கலாம். ஒரு தைரியமின்மையை கொடுப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு. வரக்கூடிய இந்த குரு பெயர்ச்சியானது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தைரியத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்கும். மீனராசி அன்பர்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. சிவ ஆலயங்களுக்கு சென்று நாயன்மார்களால் பாடல் பெற்ற ஸ்தலங்களில் இருக்கக்கூடிய நவகிரகங்களையும் வழிபாடு செய்து திருநள்ளாறு, திருக்கொள்ளிக்காடு மற்றும் மதுரை அருகாமை தேனி மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய குச்சனூர், இந்த 3 சனி பகவான் ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்தால் இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தரும். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.